வணக்கம் மக்களே. முள்ளங்கி பிடிக்குமா? இந்த ஒரு வாசனையே யாருக்கும் பிடிக்காது. அதனால் அதை சாப்பிட்றதே நம்ம விட்டுட்டு இருப்போம். ஆனால் இந்த ஒரு பதிவில் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க மக்களே. ஸோ சிறுநீரகத்தை நல்லா பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக முள்ளங்கியை சமைத்து உண்ணக்கூடிய கிழங்கு இனமாகும். பொதுவாக நீண்ட நாட்கள் நம்ம பிரச்சனையால் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப பயன்படுது. முள்ளங்கி கிழங்கு இலை, விதை மருத்துவ குணமுடையவை. ஸோ கிழங்கு பார்த்திங்கன்னா சிறுநீரை பார்த்திங்கன்னா பெருக்கும். அது மட்டும் கிடையாது, குளிர்ச்சியை நமக்கு உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விதை பார்த்திங்கன்னா ரொம்பவே பயன்படுது. இதோடைய தலை, விதை இந்த மாதிரி எல்லாமே நமக்கு பயன்படுது. ஸோ இதன் கிழங்கு நீண்ட வெள்ளை நிறத்தில் இருக்கும். இதனே பார்த்திங்கன்னா நாட்டு முள்ளங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாட்டு முள்ளங்கி இருக்குது, சிவப்பு முள்ளங்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 முள்ளங்கி வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முக்கியமாக சொல்லப்போனால் முள்ளங்கியை தினமும் உணவில் சாப்பிட்டு வர்றது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறுநீரகத்தை நல்லா ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும். வெறும் வயிற்றில் முள்ளங்கி ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. இது இன்னும் அதிகமான நன்மைகளை கொடுக்கும். பல்வேறு வைட்டமின்களும் தாதுக்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய முள்ளங்கி ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். ஸோ நிலத்தடி காய்கறிகளுள் ஒன்று முள்ளங்கி. குறிப்பாக குடல் ஆரோக்கியத்தை மிகவும் சிறந்த ஒரு விஷயமாக மாக்குது. ஸோ சில செரிமான நொதிகளை ஊக்குவிப்பதுடன் செரிமான செயல்முறையை துரிதப்படுத்துவதற்கும் இது முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, உங்களை எப்போ சாப்பிட சொன்னேன், வெறும் வயிற்றில். ஸோ வெறும் வயிற்றில் சாப்பிட்டா தான் இதோடைய பயன்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ நம்மளுடைய உடலில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் இது நல்லது. முள்ளங்கியை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் ஃபைல்ஸ் எனும் மூல நோய் பிரச்சனை குறையும். முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா நிறையவே அமினோ அமிலங்கள் இருக்குது. ஸோ காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது அமிலத்தன்மையில் நன்மை பயக்கும். கரும்பு உப்பு சேர்த்து சாப்பிட்டா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனையில் முள்ளங்கியை உட்கொள்வது பல வழிகளில் நன்மை பயக்கும். இது வயிற்றின் வளர்சிதை மாற்ற விகிதத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் செரிமான செயல்முறையை துரிதப்படுத்துகிறது. அதோடு செரிமான வேகத்தை மேம்படுத்துகிறது மற்றும் குடல்களுடைய செயல்பாட்டை விரிவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முள்ளங்கி உடலில் சேரக்கூடிய நச்சுக்களை நீக்கும் உணவாக செயல்படுது. வயிறு மற்றும் கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்ற வேண்டும். இதற்கு முக்கிய காரணமாக முள்ளங்கி இருக்குது. அது மட்டும் கிடையாது, இது ரத்தத்தில் ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரிப்பதுடன் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முள்ளங்கியில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் போன்ற சத்துக்கள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை தருது. இது இதய நோய்களுடைய அபாயத்தை பெருமளவு குறைக்கிறது. மேலும் முள்ளங்கியை தொடர்ந்து சாப்பிட்டு வர உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். இதில் நிறைஞ்சிருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த ஓட்டத்தை சீராக்கி உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தை பெருமளவு குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும். இதில் ஃபோலேட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது. தினமும் ஒரு முள்ளங்கி சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக செயல்பாட்டை ஆதரிக்கலாம். தண்ணீர் அதிகமாக அருந்தாதனாலையும் நம்மளுடைய உடலில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் ஏற்படுது. முக்கியமாக சொல்லப்போனால் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறது. ஸோ சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதை தடுப்பது மட்டுமில்லை, அதை கரைக்கவும் முள்ளங்கி நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பேண இயற்கை நமக்கு அளித்த உணவுப் பொருட்களில் ஒரு காய்கறிகளில் இந்த ஒரு முள்ளங்கியும் ஒன்று. தினமும் முள்ளங்கி சாப்பிட்றதுனால செரிமானம் நல்லா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செரிமானத்திற்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் நார் சத்து. ஸோ நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால தான் என்னவோ முள்ளங்கியை சாப்பிட்றதுனால செரிமானம் நல்லா இருக்குது, செரிமான அமைப்பை சீராக வைத்திருக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முள்ளங்கியை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை போக்கும். ஸோ மக்களே, இந்த மாதிரி நிறைய தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்மளுடைய பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க.
நன்றி, வணக்கம்.